சந்திர பகவான். சாதாரண கண்களுக்கும் புலப்படக்கூடிய கிரகம் தான் சந்திரன். திங்கக்கிழமைய சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய மனசு தான் சந்தோஷப்படுது, ஆசைப்படுது, கஷ்டப்படுது, அமைதியாவும் இருக்குது. இப்படி நம்ம மனசை ஆட்டி வைக்கிறதே சந்திர பகவான் தான். அதனாலதான் சந்திர பகவான மனோகாரகன் அப்படின்னு அழைக்கிறாங்க. அழகு, ஆரோக்கியம், பணம், தெளிவு, சந்தோஷம், புத்தி கூர்மை இது எல்லாமே நம்ம ஒரு சேர பெறணும் அப்படின்னா சந்திர வழிபாடு அவசியமான ஒன்று. அதற்கு சந்திர பகவான் வலிமையா இருக்கணும். ஒரு குடும்பத்துல உணவிற்கான அடிப்படை தேவை அரிசி. அதை வீட்டுல எப்போதும் குறையாம, அதாவது முழுமையா தீர்ந்து போகாம பாத்துக்கணும். அப்புறம் அந்த அரிசியை பசியில் இருக்கிறவங்களுக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கும், பறவைகளுக்கும், பசுமாட்டிற்கும் கொடுக்கணும். இது பச்சரிசியா இருந்தா இன்னும் சிறப்பு. இப்படி தானம் பண்றது மூலமா சந்திர பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சந்திர பலம் சரியா இருந்தா மனமானது சரியா சிந்திக்க தொடங்கும், எண்ணம் சரியா இருக்கும், மனசுல எந்த குழப்பமோ கவலையோ இருக்காது. அதை சந்திர பகவானே பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர பகவான பௌர்ணமி எப்போ தரிசனம் செஞ்சா அழகு, ஆரோக்கியம், அப்புறம் அளவில்லா செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாம சந்திர பகவான திங்கக்கிழமை வழிபடுறது மிகவும் சிறப்பான ஒண்ணு. மனக்குழப்பத்தில இருந்தும் மனோபயத்தில இருந்தும் நம்மளை விடுவிச்சு நமக்கு மனோதைரியத்தை கொடுக்கிற மனோகாரகன் சந்திர பகவானை பத்தி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க.